உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 28ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 12ஆம் நாள், சதுர்த்தசி திதி, பூராட நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் மிருகஷீரிடம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மிருகஷீரிடம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தின என் வாழ்க்கை பயணத்தின் ராணி நானே, ராணி சந்தனம், ராணி போல் பிரகாசிக்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சுகம், ரிஷபம் முயற்சி, மிதுனம் போட்டி, கடகம் ஆர்வம், சிம்மம் புகழ், கன்னி வெற்றி, துலாம் சோர்வு, விருச்சிகம் ஆசை, தனுசு ஆதரவு, மகரம் சினம், கும்பம் செலவு, மீனம் பரிவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் தொடர்ந்து சாபங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக 13 வகையான சாபங்கள் இருக்குது. அந்த சாபங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் என்னென்ன சாபங்கள் இருக்குது, அதுக்கு எந்த சாபங்கள் இருந்தால் என்ன செய்யும், அந்த சாபங்களுக்குண்டான பரிகாரம் என்ன என்பதை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினம் பிரம்ம சாபத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு சர்ப்ப சாபம். சர்ப்பதாபம் என்றால் பாம்பு, நாகதோஷம் என்று பேர். சர்ப்ப சாபம் நிறைய பேருடைய ஜாதகத்தில், எனக்கு தெரிய 60% ஜாதகத்தில் நாகதோஷம் உண்டு. இந்த செவ்வாய் தோஷத்தை பாருங்கோ, பாதி பேர், முக்காவாசி பேருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது. அதே மாதிரி சர்ப்பசாபம் என்பது நாகதோஷம். ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய 2 கிரகத்தினால் ஏற்பட்ட தோஷம்தான் சர்ப்பசாபம். ராகு கேதுண்டு 2 கிரகங்கள், 2ஐயும் நாங்கள் பாம்பு கிரகங்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் அமைக்குது. அந்த பாம்பு கிரகங்களுடைய சாபங்கள் ஜாதகத்தில் இருந்தால் சர்ப்பதோஷம் அல்லது சர்ப்ப சாபம் என்று நாங்கள் சொல்லுவோம். நாகத்தை கொல்லுவது, போன பிறவியில் நல்ல பாம்பை அடித்தோம் என்றால் இந்த மாதிரி சர்ப்ப சாபம் வரும். பரம்பரையாக வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சர்ப்பசாபம் இருக்குது, நீங்கள் அதற்குண்டான தான தர்மம், வழிபாடு, பரிகாரங்கள் செய்யவில்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சர்ப்பசாபம் வரும். அவையலும் ஒழுங்காக பரிகாரம் செய்யலைன்னா அவையலுக்கு பிறக்கிற பிள்ளைக்கும் இந்த மாதிரி சர்ப்பசாபம் என்பது பரம்பரையாக வரும். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் நிறைய பேர்ட்ட ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்ததில் பரம்பரையாக பிள்ளைக்கு சர்ப்பசாபம் இருந்தால் உடனே சொல்லுவேன், உங்களோட அப்பாக்கோ அம்மாக்கோ தோஷம் இருக்குது. அவேட ஜாதகத்தை வாங்கி பார்த்தா அதுலேயும் சர்ப்பசாபம் இருக்கும். இது சர்ப்பசாபம். பாம்பு புற்றை உடைப்பது, பாம்பு புற்று கட்டியிருக்கும், கரையான்தான் புத்து கட்டுறது, அதில் பாம்பு இருக்கும். அதை போய் தேவையில்லாமல் அதுக்கு சில பரிகாரங்கள் செய்து, சில சாந்தி பரிகாரங்களை செய்து புற்று அகற்றுறது வேறு விஷயம். தேவையில்லாமல் அந்த புத்தை போய் உடைப்பது, பாம்பின் குடியிருப்பு தான் அந்த புற்று.
அதை உடைக்கிறது, நல்ல பாம்பை அடிக்கிறது. நல்ல பாம்பை அடிக்கக்கூடாது என்று எங்களோட ஆன்மீகம் சொல்லுது. சின்ன சின்ன விஷப்பாம்புகள் இருந்தால் எதையுமே உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. எங்களுக்கு ஆபத்து தரக்கூடிய நிகழ்வு வரைக்குள்ள அந்த சின்ன விஷப்பாம்புகள் அடித்தாலும் படமெடுத்து ஆடும் நல்ல பாம்பை அடிக்கக்கூடாது. நல்ல பாம்பு யாரையும் கடிக்காது என்று ஆன்மீகம் சொல்லுது. இனி இல்லை என்று கர்ம வினைகள் இருந்தால், இனி இல்லை என்று நாங்கள் பாபம் செய்திருந்தால், இனி இல்லை என்று எங்களுக்கு தோஷம் இருந்தால் மட்டுமே பாம்பு எங்களை வந்து தீண்டும். மற்றபடி பாம்பு கடிக்காதுன்னு சொல்லுவேன். கால சர்ப்ப தோஷம் என்ற ராகு கேதுவுக்கு இடையில் 2 கிரகங்கள் அடைச்சிருக்கிறது. கால சர்ப்ப தோஷம். இந்த தோஷம் இருந்தால் திருமணத்தில் தடை ஏற்படும், குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும், திருமணம் காலதாமதமாக நடக்கும், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு முரண்பாடு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடக்க மாற்றினோம். இந்த மாதிரி எல்லாம் திருமண தடைகள். நேர காலத்துக்கு கல்யாணம் நடக்காது. அப்படி கல்யாணம் நடந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து முரண்பாடு, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை, சர்ப்ப சாபம் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். மனசில் நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு. சில பேர் வந்து என்னட்ட சொல்லுவினோம், ஐயா எனக்கு பாம்பு துரத்துற மாதிரி கனவு இருக்குது, பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு, எனக்கு முன்னுக்கும் நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி கனவு. சரி, உங்களோட ஜாதகத்தை தாங்கொண்டு வாங்கி பார்த்தா அவைகளுக்கெல்லாம் சர்ப்ப சாபம் இருக்கும், சர்ப்ப தோஷம் இருக்கும். இந்த மாதிரி சாபம் தோஷம் இருந்தால் இந்த மாதிரி தவறான கனவுகள் வரும். மனசில் நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் சர்ப்ப சாபம் பல காரணத்தினால இதுகளெல்லாம் வரும். சர்ப்ப சாபம் மெயினான காரணம், சர்ப்பதாபம். சரி, குழந்தை பாக்கியத்திலையும் தடை ஏற்படும். பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, 5 வருஷத்துக்கு பிறகு பிள்ளை பிறக்கிறது, 10 வருஷம் குழந்தை இல்லையேன்னு கவலைப்பட்டு அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணினதுக்கு பிறகு நிறைய பேரை நான் பார்த்துருக்கோம். 10 வருஷமாக பிள்ளை இல்லை, அவமானப்பட்டதுக்கு பிறகு 11ஆவது வருஷம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுவும் ஆண் குழந்தை பிறக்கும். அப்போ இதுவும் சர்ப்ப சாபத்தினால் நடக்கும். என்னதான் மருத்துவம் செய்தாலும் குழந்தை தங்குதில்லை, உருவாகுது, கருச்சிதைவு ஏற்படுது. இதையெல்லாம் சர்ப்ப சாபம். கூட ஜாதகத்தை பார்த்தா நல்ல ஜோசியருக்கு கண்டுபிடிக்க முடியும் சர்ப்ப சாபம் இருக்கா இல்லையா. இதுக்கு பரிகாரம் என்ன? இந்தியாவில் காளஹஸ்தி என்று ஒரு கோயில் இருக்குது, திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்குது. திருப்பதிக்கு போகிற வழியில் காளஹஸ்தி, அந்த ஆலயத்துக்கு சென்று சர்ப்ப சாப பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். இது இந்தியாவில் போய் செய்கிறதா இருந்தால் செய்யுது. இல்லை கொஞ்சம் வசதி இருக்கிறாக்கள் நாக பிரதிஷ்டை, ராகு கேது அல்லது ராகுவும் கேதுவும் இப்படி சுற்றி 2 பாம்பு இருக்கிற மாதிரியும் நடுவில் சிவலிங்கம் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுங்கள். அல்லது ராகு கேது நவக்கிரகத்தில் ராகு கேது சிலையை பிரதிஷ்டை பண்ணுங்கள். அல்லது பாம்பு நாக பிரதிஷ்டை என்ற பாம்பு சிவலிங்கத்தை பாம்பு படம் எடுத்து காத்து கொண்டிருக்கும், நடுவில் சிவலிங்கம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்யுங்கள். ரொம்ப விசேஷம் என்னென்னா 2 பாம்பு இப்படி சுற்றி தலையை வச்சிருக்கும், நடுவில் சிவலிங்கம் இருக்கும். இந்த சிலையை பிரதிஷ்டை செய்யுங்கள். நாக பிரதிஷ்டை கோயிலில் வாங்கி ஐயாட்ட கொடுக்கும். அதுக்கு சின்ன கும்பாபிஷேகம், பெரிய கும்பாபிஷேகம் இன்னொன்று பெருசாக யோசிக்காதீங்க. அதுக்கு சின்னனா ஒரு கும்பம் வச்சு பரிகாரம் செஞ்சு பூஜை பண்ணி, அப்படி இல்லைன்னா 2 வெள்ளியில் உண்டு, தங்கத்தில் உண்டு, அல்லது இரும்பில் உண்டு, வெள்ளியில் உண்டு, 2 பாம்பை வாங்கி அதை கொண்டே கோயிலில் வைங்க. அந்த மாதிரி கருங்கல் எல்லாம் உங்களுக்கு வாங்கி வைக்க வசதி இல்லையென்றா ஆலயத்தில் உள்ள அரச மரத்துக்கு பக்கத்தில் 2 பாம்பு, கரும்பாம்பு செம்பாம்பு, ஒன்று செப்புல ஒன்று வெள்ளியில், இல்லை இரும்பில் உண்டு, செப்பில் உண்டு. உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி 2 பாம்பை வாங்கி அந்த மரத்துக்கு கீழே வச்சு அதுக்கு பால் ஊற்றி வணங்கி விட்டு வாருங்கள். நாக பிரதிஷ்டை. நாக சதுர்த்தின்னு ஒரு நாள் வரும், அன்றைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது. ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்கிறது. நவக்கிரகத்தில் ராகு கேது இருக்கும், அதுக்கு அபிஷேகம் செய்கிறது, பரிகாரம் செய்கிறது, யாகங்கள் வளர்த்தி. கேதுவுக்கு அதிபதி விநாயகர், கணபதி ஹோமம் செய்கிறது. ராகுவுக்கு அதிபதி துர்க்கையம்பாள், துர்க்கையம்மனுக்கு யாகம் செய்து வழிபாடு செய்வது. இந்த கும்பத்தண்ணிகள் எல்லாம் கூட தலையில் ஊற்றிக்கொள்வது, இதெல்லாம் நாகதோஷ பரிகாரம். அதே மாதிரி ராகு கேதுவுக்கு நெய் தீபம் ஏற்றுவது. ராகு காலத்தில் துர்க்கையம்பாளை வழிபாடு செய்வது சர்ப்ப சாபத்துக்கு மிகப்பெரிய பரிகாரம். சர்ப்ப சாபம் இருந்தால் ராகு காலம், செவ்வாய்க்கிழமை ராகு காலம்,
வெள்ளிக்கிழமை ராகு காலம். இந்த 2 ராகு காலம் இதுலேயும் ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை ராகு காலம், செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலம். செவ்வாய்க்கிழமை மாலை பொழுது 3 மணி சொச்சத்துக்கு ராகு காலம் வரும். வெள்ளிக்கிழமை மத்தியான பொழுதுட ராகு காலம் வரும். இந்த ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு தேசிக்காய் விளக்கு, எலும்பிச்சம்பழம் தீபம், எலும்பிச்சம்பழம் தேசிக்காய் ராஜகனின்னு சொல்லுவோம். இதை 2ஆக பிறந்து அந்த சாரை புழிஞ்சு மற்ற பக்கமாக புரட்டி போட்டு அதுக்குள்ளே நெய்யை விட்டு தீபம் ஏற்றுவது. ராகு காலத்தில், ராகு காலம் 1:30 மணி தியாலம் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம் ராகு காலம் எத்தனை மணி. இன்றைக்கு ராகு காலம் 3லேருந்து 4:30 மணி செவ்வாய்க்கிழமை. ராகு காலத்தில் துர்க்கை அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்படுத்தி நெய் தீபத்தை ஏற்றி எனக்கு ராகு கேதுவினால் ஏற்பட்ட சர்ப்பதோஷம் நீங்க வேண்டும் என்று பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட வழிபாடு செய்து வந்தால் இந்த சர்ப்ப சாபம் உங்களுக்கு இல்லாமல் போகும். சர்ப்ப சாபம் இருக்கக்கூடியவர்கள் வழிபாடு போய் அங்கே தீபம் ஏற்றுறது மட்டும் இல்லை, தீபத்தை ஏற்றி அங்கே வர பெண்டுகளோட கதைச்சி சிரித்து விளையாடி நீ என்ன எங்கே போனேன், நான் எங்கே போனேன், நீ எங்கே சாரி வாங்கின, இந்த நகை நல்லா இருக்குது, இது இல்லை வழிபாடு. வழிபாடு என்பது தீபத்தை ஏற்றி வச்சுட்டு துர்க்கை அம்பாளுக்கு முன்னுக்கு இருந்து கண்களை மூடி ஆள் மனதில் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். எனக்கு சர்ப்பதோஷம் நீங்க வேண்டும், என்னுடைய சர்ப்ப சாபம் நீங்க வேண்டும் என்று பூரணமாக பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் இந்த தோஷங்கள் எல்லாம் விலகும். உங்களுடைய வழிபாடு எவ்வளவுத்துக்கு எவ்வளவு ஆணித்தரமாக வழிபாடு செய்கின்றீர்களோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு உங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீங்கும். பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுறது, நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் மிகச்சிறந்த வழிபாடு. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.